தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. பரம்பரை நோய் இருக்குதுங்க. அந்த பரம்பரை நோய் பரம்பரையாக எங்கள் பூட்டனுக்கு இருந்துச்சு, பாட்டனுக்கு இருந்துச்சுங்க, அப்பனுக்கு இருந்துச்சுங்க, அப்பங்க எனக்கும் இருக்குதுங்க, அப்புறம் என் பையனுக்கும் வருங்களாமா அப்படின்னா பரம்பரை நோய் அப்படின்றது வருங்க. ஸோ அந்த ஒருத்தருக்கு பிபி இருந்தால் தாத்தாவுக்கு இருந்தால் அப்பனுக்கு வரும், அப்பனுக்கு இருந்தால் மகனுக்கும் வருங்க. சுகர் இருந்தாலும் அந்த மாதிரி தாங்க வரும். இதுக்கு பேர் தான் அந்த பரம்பரை நோய். பரம்பரையாக நோய் இருக்குதுங்க. பரம்பரையாக அந்த நோயால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ஜீன்கள். அதாவது ஒரு வழியில் இருந்த ரத்தங்கள் நம்ம இதில் பாய்ஞ்சு அந்த ஜீன்கள் அது மாதிரி செல் அந்த மாதிரி இதில் நம்ம சொல்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பெலாம் உண்டானா உண்மைதாங்க. இப்போ சக்கரை வியாதிக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க. பரம்பரையாக வருவது உண்டு, மருத்துவர்களும் ஒப்புக்கொள்கிறாங்க. ஜோதிட ரீதியாக மரபணுக்கள் கடந்தும் கிரகங்களை ராகு கேதுக்களையும் சொல்வாங்க. இந்த ராகு மற்றும் கேது சஞ்சாரம் நிலைகளும் பரம்பரை வியாதிகளை தருங்க. அதே போல் ஆகம பரம்பரை வியாதி என்பது உண்மையே, அதே நேரத்தில் எல்லா வியாதிகளுக்கும் பரம்பரை வியாதிகள் அல்ல என்பதையும் புரிஞ்சு கொள்ளணுங்க. ஒரு சில வியாதி மட்டும்தான் அந்த பரம்பரையாக வருங்க. மீதி வியாதிகள் அப்படின்றது இவங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களில் கூட அந்த மாதிரி போடுங்க. இதெல்லாம் நம்ம பரம்பரை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஏதோ ஒரு சாக்கு கடிச்சிச்சு அப்படின்னு 19 ரூபாய் இழுத்து விட்டு பேசக்கூடாதுங்களாம்மா. அதனால் பரம்பரை வியாதின்றது இந்த மாதிரி ஒரு சில வியாதிகள் சொல்லலாங்க. இவங்க போய் ஏதாவது வியாதி வாங்கிட்டு வந்துட்டு அது பரம்பரை மேலே தூக்கி போடக்கூடாதுங்களாம்மா. அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.